தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். விளக்கம். ஒரு நோயாளியை திகிலடைய செய்யும் செய்திகளில் ஒன்று உங்களுக்கு புற்றுநோய் இருக்கிறது என்பதாகும். இந்த வார்த்தைகள் இருதயத்தை உறைய வைக்கின்றன. இந்த நோய்க்கு சிகிச்சையளிக்கும் முறையில் பெரிய முன்னேற்றங்களை நாம் அடைந்திருந்தாலும் சிகிச்சை நீண்டதாகவும் வேதனை மிக்கதாகவும் இருக்கிறது. பல நோயாளிகள் இறந்து விடுகிறார்கள். உற்சாகமுள்ள ஒரு விசுவாசியான பான் ரிச்சர்ட்சன் புற்றுநோயினால் மரித்தார். ஆனால் புற்றுநோயினால் அவருடைய ஆவி வெற்றி பெற்றது என்பதை அவருடைய வாழ்க்கை எடுத்து காட்டியது. பின்வரும் கவிதை அவருடைய நினைவு நாள் ஆராதனைக்காக இயற்றப்பட்டது. புற்றுநோயின் வலிமைக்கு எல்லையுண்டு. ஏனென்றால் அது அன்பை கட்டுப்படுத்த முடியாது. அது நம்பிக்கையை சிதறடிக்க முடியாது. அது விசுவாசத்தை அழிக்க முடியாது. அது சமாதானத்தை குலைக்க முடியாது. அது தன்னம்பிக்கையை சீரழிக்க முடியாது. அது நட்பை முறிக்க முடியாது. அது நினைவுகளை தடுக்க முடியாது. அது தைரியத்தை குறைக்க முடியாது. அது ஆத்மாவை ஆக்கிரமிக்க முடியாது. அது நித்திய ஜீவனை சேதப்படுத்த முடியாது. அது ஆவியை தணிக்க முடியாது. அது உயிர்த்தெழுதலின் வல்லமையை மட்டுப்படுத்த முடியாது. குணமாக்க முடியாத ஒரு நோய் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் என்றால் அது உங்களுடைய ஆவியை தொடுவதற்கு அனுமதிக்காதீர்கள். உங்களுடைய சரீரம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய அன்பை தொடர்ந்து விசுவாசிக்கும் போது உங்களுடைய ஆவி பலனுள்ளதாயிருக்கும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் உண்மையுள்ளவராக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.